அனைவருக்குமே வணக்கம். பாரத நாட்டினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்காக 2 நாள் உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இரவு இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு வந்தடைந்த அவர் இன்றைய தினம் அவருக்கான உத்தியோகபூர்வமான வரவேற்புகள் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற காட்சி நேற்றைய தினம் அவர் வருகை தரும் பொழுது எடுக்கப்பட்ட அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருக்குரிய வரவேற்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதோடு பார்த்தீங்கன்னா அவர் வந்த அந்த வாகனங்கள் எல்லாமே அவருக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த வாகனங்கள் எல்லாமே இந்தியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்ட அவருடைய பிரத்யேக வாகனங்கள் தான் இங்கே அவருக்காக உத்தியோகபூர்வமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கின்றன. அதி உச்ச பாதுகாப்புடனே பார்த்தீங்கன்னா இங்கே இலங்கையிலே அவருக்குரிய பாதுகாப்புகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமா இருக்கின்றது. பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கும் முகமாக பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கக்கூடிய வீதிகளில் அவருடைய உருவப்படம் பொதிக்கப்பட்ட பதாதைகள் அவரை வரவேற்கும் முகமாக அங்கே வைக்கப்பட்டிருந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கொழும்பிலே மோடி அவர்களை வரவேற்பதற்காக இந்திய வம்சாவளியினர் அந்த இடத்துல வருகை தந்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அமோகமான வந்திருந்தவர்களுக்கு அமோகமான வரவேற்புகளும் வாழ்த்துகளும் வழங்கியிருந்தார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்திருக்கக்கூடியவர்களுடன் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக உரையாடியதை கைலாக கொடுத்ததையும் காணக்கூடியமாக இருந்தது. ඉන්දිය සහයෝගිතාවෙනුවෙන් සිදු කරන සාම්පූර් සූර්ය විදුලි බලාගාර ව්‍යාපෘතිය அவ்வாறு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உத்தியோகபூர்வமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய தினம் சுதந்திர சதுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கான உத்தியோகபூர்வமான வரவேற்புகள் கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் வருகை தந்து கொண்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய வாகன பேரணி, அதாவது இலங்கை அரசினால் இந்திய பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கௌரவமான பேரணி தற்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கின்றது. முன்னாலே வாகனங்கள் அது பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாலே குதிரைகள், மோட்டார் வண்டிகள் என போலீசாருடைய பாதுகாப்பு என அதி உச்ச பாதுகாப்போடு பார்த்தீங்கன்னா அந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமா இருக்கும். கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது. பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது வரவேற்க உள்ளார்கள். இலங்கை திருநாட்டின் அமைச்சர்களும் அதேபோல இந்தியாவிலிருந்து கௌரவ பிரதமரோடு வருகை தந்த வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் உட்பட உயர்மட்ட குழுவினரும் இங்கே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு முப்படையின் தளபதிகள் மற்றும் முப்படை வீரர்களுடைய மரியாதை அணிவகுப்பும் இந்த வேளையில் பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படவிருப்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்த விடயம். அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைகின்றது. அந்த வகையிலே இந்த விஜயத்தினூடாக நாட்டினுடைய பொருளாதாரம் மீள கட்டியெழுப்பப்படும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை, அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காணுகின்றீர்கள். தேசிய அலைவரிசை ஊடாக நாங்கள் இதனை உங்களுக்காகவே நேரடியாக அஞ்சல் செய்கின்றோம். இம்மோடு இணைந்து பல சகோதர அலைவரிசைகளும் சமூக ஊடகங்களும் இவற்றினை மக்களுக்காக வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை சர்வதேசம் முற்று பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தினமாக விடயமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே பல நிதி உதவிகளை நமக்கு இந்திய நாடு வழங்கியிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே இப்பொழுது பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள்.
நாட்டினுடைய தேசிய கீதங்களும் அந்த இடத்திலே இசைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்களை கௌரவிக்கும் முகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குண்டுகள் வந்து வெடிக்க விடப்பட இருக்கின்றன. மரியாதை நிமித்தமாக இந்த குண்டுகள் வந்து வெடிக்க விடப்படுகின்ற அந்த காட்சியில வந்து நீங்கள் இந்திய பிரதமர் அவர்களுக்கான 19 மரியாதை ஓட்டுகள் இப்பொழுது தீர்க்கப்படுகின்றன. පිළිගැනීම සඳහා ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයාට ඇරයුම් කරන මොහොතයි අපිට දක්නට ලැබෙන්නේ. வைபவம் இப்பொழுது கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறுகின்றது. மரியாதை ஓட்டுகள் தீர்க்கப்பட்டன. ශ්‍රී ලංකාවට පැමිණි විශේෂ නියෝජිත පිරිසත් මේ මොහොත සඳහා එක්ව සිටිනවා. இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர் உட்பட அமைச்சர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அதேபோல இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட இப்பொழுது அறிமுகம் செய்து வைப்பார்கள். We are now witnessing the Prime Minister of India, Narendra Modi, being introduced to the Prime Minister of Sri Lanka, including the official parliamentarians of Sri Lanka, who is being introduced right now to the Prime Minister of India, Narendra Modi, by Honorable President Anura Kumara Dissanayaka. பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற பல அமைப்புகளை கொண்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் பலவற்றில் இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைச்சாத்திட உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அரச பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மலையக மக்கள் பிரதிநிதிகளை கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளார்கள். விசேடமாக நாட்டினுடைய பொருளாதார மீளெழுச்சிக்கு உதயமாக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. කච්චා රාජනායක මට්ටමේ සාකච්ඡා ආරම්භ කිරීමට නියමිතයි. එහිදී විශේෂ ගිවිසුම් කිහිපයකටත් සම්බන්ධ වීමට නියමිතයි. මාබට පෙර සඳහන් කළාසේ ඩිජිටල් එවැගේම බලශක්ති ආරක්ෂක සහ සෞඛ්‍ය අංශ ප්‍රමුඛ කරගත් දෙරටේ ආර්ථික සහයෝගිතාව නැංවෙන ගිවිසුම් මේ අතර ප්‍රධාන වශයෙන් බලගැන්වීමට නියමිතව තිබෙනවා. එවැගේම තවත් අවශේෂ කරුණු ගණනාවක් සඳහා ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයාගේ සහභාගීත්වය සනාථ කොට තිබෙනවා. ඒ අතර සාම්පූර්හි විදුලි බලාගාරයේ ஆரம்ப கிரிமே கார்ய சந்தஹத்துமன் ராணுவ மரியாதை அவருக்காக வழங்கப்பட்டது. இம்முறை இலங்கைக்கு வரை தந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த விஜயத்தினூடாக நாட்டிலே பொருளாதார மீளெழுச்சி எழும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலுமே எழுகின்றது. ஆகவே கொரோனா பெருந்தொற்று பொருளாதார சிக்கல்